ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. சிம்ம ராசி நேயர்களுக்காக சித்திரை மாத பலன்கள். முதல்ல உங்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒரு மாதத்துலேயும் ஒரு பலன்கள் என்ன நடக்கும், இந்த மாதத்தில் இது நடக்குமா, அடுத்த மாதத்தில் இது நடக்குமா, இந்த மாதத்தில் திருமணம் கைகூடுமா, இந்த மாதத்தில் இஎம்ஐ கட்டலாமா, இந்த 7ல் சனியாக இருக்கிறது, 8ஆம் இடத்துல சூரியன் ராகுவாக இருக்கிறது, எல்லாம் நம்ம 2ஆம் இடத்துல கன்னியில் கேதுவாக இருக்கிறது, இப்படியெல்லாம் பார்த்தோம். இந்த கோள்கள் வருடக்கோள்கள் இல்லையா. சரி, இந்த வருடக்கோள்களில் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், மனைவியுடைய சுகத்தை கூடுகிறது, குடும்பஸ்தானம் இல்லையா, அதில் கேது இருக்கார். அடுத்தது 7ஆம் இடம் இல்லையா, கலத்திர ஸ்தானத்தில் 7ல் சனி ஆட்சியாக இருக்கிறது, அதனோட செவ்வாய் பயணிக்கிறார். அப்புறம் 8ஆம் இடத்துல ராகு, அப்புறம் புதன், அப்புறம் சுக்கிரன், அது சூரியன். 9ல் பாக்கியத்தை மட்டும் தருவதற்கு பாக்கியமாக குரு மட்டும்தான் ஃபேவரட்டாக இருக்கார். அப்போது அந்த கோள்கள் எல்லாம் அது டிரான்சிட் ஆகும், மாறும். இப்போது ராகுக்கு இது பயிற்சி ஆச்சு, அடுத்தது சனி பயிற்சி சந்தித்தோம். இப்போ அடுத்தது குரு பயிற்சிக்காக இந்த குரு பயிற்சி என்ன செய்யும், 10ஆம் இடத்த குரு என்ன செய்யும் அப்படிங்கிற மனநிலையோட ஓடிக்கிட்டு. சரி, இதுக்கு முன்னால் 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போதே ஒரு சில விஷயங்கள் நமக்கு கசப்பான சம்பவங்கள் அனுப்பிச்சோம் இல்லையா. உடல் ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த வாழ்க்கை இந்த 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போதே குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம், தன வரவில் கொஞ்சம் முடக்கம், வாங்கிய பணம் கட்டலாமா கட்ட முடியாதான்ற பயம், இப்படி ஒரு பிரச்சனையோட ஓடிக்கிட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சி வந்தவுடனே 6ல் இருக்கிற சனி 7 ஆட்சி ஆகிறார். மனைவி மூலம் வாக்குவாதம், மனைவி வழி சண்டை, மனைவி வழி பிரச்சனை, அது சனி செவ்வாய் சேர்க்கை. இன்னைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு இந்த 8ஆம் இடத்துல சூரியன் போகிறது, அதில் ராகு இருக்கிறது, அதனோட புதன், அதாவது 2க்குரிய தனம், அதாவது எக்கனாமிக் பிளானட் இல்லையா புதன், அவரு போயிட்டு ராகுவின் பிடியில் சிக்கிறது. அவர் இப்போ வக்ரமாக இருக்கிறது. அந்த வக்ர நிவர்த்தி 6ஆம் தேதி இல்லையா. அப்போ 16ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, தனத்தை தருவர், எக்கனாமிக்கல் பிளானட் அவர். இந்த குரு பகவான் 9ல் இருக்கிறது மட்டும்தான் 6லான விஷயமா போய்கிட்டு இருந்தது. இப்போ அவர் 9ஆம் இடத்துல இருந்து ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு வர்றார். எப்போ வர்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் அந்த குரு பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த 18ஆம் தேதி இல்லையா, அப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஒரு குதூகலமாக ஒரு குரு பயிற்சி சந்திக்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த செவ்வாய் ஒரு வாரம் தான் டைம் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, 22ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதி அவரு டிரான்சிட் ஆகிறார், மீனத்துக்கு ராகுவனுடைய பிடியில் சேர்க்க போகிறார். இவர் யார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேந்திராதிபதி, திரிகோணத்துக்கு சொந்தக்காரர். யார், இந்த செவ்வாய். அவர் ராகுவனுடைய பிடிக்க போகிறார். அவரை புதன் டிரான்சிட் ஆகிறார். எப்போ டிரான்சிட் ஆகிறார் அப்படின்னா அதாவது 6ஆம் தேதி இந்த மாதம், அதாவது பங்குனி மாதம் கடைசி, அதாவது 6ஆம் தேதி தான் போகிறார். இப்போ அவரெல்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. இப்போ பிரச்சனையாக கொடுக்கிறத ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற ஜீவனக்காரகன் இல்லையா, 10ஆம் இடத்துக்கு வரப்போகிற குரு இல்லையா. அப்போ இந்த குரு, இப்போ இந்த சனி குரு கொஞ்சம் அளவுக்கு மன நிம்மதியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள் சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். பணம் வருமா, தனம் வருமா, கொடுக்கலாமா, போகலாமா, வாங்கலாமா, இல்லை இந்த பணத்தை தள்ளி வைக்கலாமா, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, பிரண்டப்படுக்கிறோம், மனைவி வழி பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் தீர்வு என்ன, எப்படி தான் நான் தான் பண்ணுறது, இந்த குரு பயிற்சி நல்லது செய்யுமா அப்படின்ற மனநிலையோட ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ஓடுகின்ற அந்த ஓட்டமான வாழ்க்கையில் நம்ம இந்த குரு பகவானை வணங்கணும் இல்லையா. இப்போ ஒரு பாக்கிய குருவாக இருந்தார் எப்படியோ ஒரு விஷயத்தில், ஆனால் 7ல் சனி பகவான் அதனுடைய நிலைமையை கட்டுப்படுத்தினாரா இல்லையாங்கிறத உங்களுடைய தசாபுத்தி தான் நிர்ணயம் செய்யும். எதையாவது அதை கொடுத்துக்கிட்ட கூட அதை பண்ண போகிறோன்னு சொல்கிறதா விட இந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம மீள்வோம் என்ற எண்ணங்களே உங்களோட மனதுக்குள் விதைக்க வேண்டும். அதான் என்னுடைய கான்செப்ட். சிம்மராசி நம்ம இப்படியே வாழ்ந்துட்டேன், கௌரவமாகவே இருந்துட்டேன், கௌரவத்தில் பாதிக்கப்படுமா, கௌரவத்தில் பாதிப்பு ஏற்படுமா, இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கூட பண்ணலாம் இல்லையா. ஒரு குடும்ப தலைவர் அதானே செய்கிறார். ஸோ சீனியர் சிட்டிசன்லாம் உடம்புல பிரச்சனையா, எங்கே போனாலும் பிரச்சனையாகவே இருக்கு. குடும்பத்தில் வழி பிரச்சனை, மனைவி வழி பிரச்சனை, வேலையில் வழி பிரச்சனை, ஏதோ அந்த பாக்கியமாக குரு பாக்கியமாக இருந்து பாக்கிய குருவாக வந்தவர் ஒரு சில இந்த பிரச்சனைகள்லாம் அப்படி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். ஸோ அந்த 10ஆம் இடத்த குரு அந்த 10ஆம் இடத்த குரு கேதுவை பார்க்குறார். உங்களுக்கு அது 2ஆம் இடமா வரும் இல்லையா. அடுத்தது இந்த 10ஆம் இட அந்த 10ஆம் இட குரு உங்க சுகஸ்தானத்தை பார்க்குறார் இல்லையா. அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ அந்த 6ஆம் இடம் சர்வீஸ், 4ஆம் இடம் சுகஸ்தானம், அப்போ 2ஆம் இடம் குடும்பம். அப்போ இந்த 3 பாக்கியங்களும் இந்த 3 பாலகங்களும் உங்களுக்கு அது வளர்ந்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா
அவருக்கு ஒரு 5க்கும் 8க்கும் உரியவர் தான் இந்த குரு பகவான். அவர் இருக்கிறது 10ஆம் இடமாக சுக்கிரனோட வீடு ரிஷபமாக இருந்தாலும் அவருடைய பார்வையிடுவது உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்வையிடுறார். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போகணுமா இல்லையா? இந்த கேதுவிலிருந்து கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு தான் இருந்துச்சா இல்லையா? அப்போ மனைவிக்குள் அண்ணனையும் பிறக்கணுமா இல்லையா? ஸோ இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் வந்து 2வது கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக அது காரியம் கை கொடுக்கும். 7 சனி ஆச்சே, அந்த மனைவி போயிச்சுக்கிட்டு போயிட்டா திரும்பி வந்துடுவாங்க இல்லையா? ரைட். என் மனைவிக்கு எனக்கும் உள்ள உறவுகள் வந்து பலப்படுகிறது, மனைவிகளிடத்தில் அந்யோன்யம் பிறக்கிறது. 4ஆம் இடம் வண்டி வாங்கினதால பிரச்சனை இருந்தது இல்லையா? ஆர்சி புக்கு மாட்டிச்சு, அதை மாட்டிச்சு, இதை மாட்டிச்சு, அதுக்கு ஒரு ரிலிஜேஷன் இல்லை, ஒரு வண்டியில் பிரச்சனையாக இருக்குது, அதை மாற்றணும். அதுக்கு அது அந்த 4ஆம் இடம் இல்லையா பிடிச்சி உங்களுக்கு. ஸோ குருவுடைய பார்வை சப்தமாக கிடைக்குது இல்லையா? ஸோ அதனுடைய பாகங்கள் வளரும் தானே. அப்போ தாயார் வழி உடல்நிலை பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் இல்லையா? உங்கள் மனைவி சுகத்தை கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ அதன் மூலியம் நல்லது நடக்கலாம் இல்லையா? ஸோ 4ஆம் இடம் வந்து பாகம் வளர்கிறது. 6ஆம் இடம் சர்வீஸ், வம்பு, வழக்கு, நோய். இதுக்கு முன்னால் வம்பாக இருக்கட்டும், எதிரிகளாகட்டும், மறைமுக எதிரிகளாகட்டும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். சரிங்களா? இப்போது 2ஆம் இடம் 2ஆம் பாவகம் குடும்பஸ்தானத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இதுக்கு அப்போ அடுத்தபடியாக வண்டி வாகனங்களை இயக்குவதில் இருந்த பிரச்சனை, வண்டியை மாற்றணுமாங்கிறது, ஒரு கார் வாங்குறோம்னாலாம் வந்து கார் வாங்கணும்னு இருந்தேன், ஸோ கார் வாங்கிடலாம். எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது, அதில் ஒரு முன்னேற்றம் காண்பீர்கள். அடுத்தபடியாக அந்த சனி சேர்ந்த செவ்வாய் வந்து ராகுனுடைய சேர்க்கை வரப்போகிறார். அப்போ வந்து அவர் வந்து 4க்கும் 9க்கும் வருவார். அப்போ ராகுனுடைய பிடியில் வரும்போது இந்த குரு கேது அந்த எப்போ அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி குரு கேது சம்பந்தம் வரும், 5ஆம் பார்வையை பார்க்க போகிறார். ஸோ அதனால வரையில் வந்து ஒரு கடனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது கிடைக்கும் இல்லையா? அப்போ இன்சூரன்ஸில் 6ஆம் இடம் இன்சூரன்ஸ் வழியில் கூட உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தாயார் உடல்நிலை மேம்படும். அப்போ வர வேண்டிய பணம் வரும். பரவாயில்லையா, கொஞ்ச நாள் நிம்மதி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் உறக்கம், நிம்மதியான தூக்கம் அதெல்லாம் வரும். எப்போ அப்படின்னா அந்த குரு பார்வைக்கு அப்புறம் இந்த டிரான்சிட் ஆகிறார் சித்திரை மாதம் 18ஆம் தேதி. அது ஈவன் அது ஒன் வீக்கு முன்னாலே கூட அதனுடைய பலன்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போது குரு கேதுவை பார்க்கறது, சந்திரனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறது, உங்களுடைய இந்த 6ஆம் இடம் மகரமாக வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேவரட்டான கிரகங்கள், அதாவது லக்ன சுபர், அதாவது ராசி சுபர்னு சொல்கிறோம் இல்லையா? உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சுபர் இருந்தால், இப்போது கேதுவனுடைய பிடியில் ஒரு சுபர் இருந்தார்னு வச்சிங்களேன். இப்போது இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து புதனாக வரும், புதனோட வீடு கன்னியா வரும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல கேது பேச்சாகும்போது ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை உங்களுடைய லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒரு சுபராக இருந்து அவர் கேதுவின் பிடியில் இருக்கும்போது, இப்போ அந்த குரு பார்வை அந்த கேது மீது பார்க்கும்போது அதனுடைய பிரச்சனை விலகும் இல்லையா? இது உலகில் நடைமுறை இல்லையா? இது ஜோதிட விதி தானே. ஸோ குடும்பத்தின் வழி பிரச்சனைகள் நல்லாயிருக்கும். சுகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வண்டி வாகனம் தாயார் உடல்நிலை மேம்பாடு சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சர்வீஸில் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலைக்காக வெளிநாட்டு அழைப்புகள், வீட்டுக்கருவு திட்டம், சினிமா கலைஞர்களுக்கு உன்னதமான காலமாக அமையும். மாணவர்கள் வெளியிட வாசம் சிறப்பை தரும். குடும்பத் தலைவர்கள் நாவடக்கம் செய்து இதனால் வரை நான் ஒரு சொல்லிட்டேன், நான் பேசிட்டேன், இதனால் எனக்கு என் கணவருக்கு என்னோட உறவினர்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா நாவடக்கம் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல்லிருந்து 15 வாக்கு தேதி வரைக்கும் ஒரு பலனும், செகண்ட் ஆஃப் இல்லையா 15 தேதிக்கு மேலே ஒரு பலனும் நடக்கும். ஸோ இந்த மாதம் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும். முன்பின் அதாவது பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மையாக தெரியும், அப்படி இருக்க இடம் தெரியாமல் போய்ட்டு திரும்பியும் முன்னுக்கு வரும். அப்போது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் மறுபடியும் ஒரு ஏற்றம் மாதிரி வரும். அப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோன்னு அர்த்தம். எப்படின்னா புதன் வக்கிரமடைஞ்சு டிரான்சிட் ஆகுறது, செவ்வாய் அதாவது மீனத்துக்கு டிரான்சிட் ஆகுறது, சுக்கிரன் வந்து மேஷத்துக்கு டிரான்சிட் ஆகுறது. அப்போ இந்த 3 கோள்களுமே தன் நிலைகளை மாற்றிக்கொள்ளும் இல்லையா? அப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு ரிஷபகுருவாக மாறப்போகிறார். அப்போது இந்த கோள்களை வைத்து பார்க்கும்போது நம்பர் 1 பொதுவான பலன்கள் என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வண்டி வாகனங்களில் ஒரு முன்னேற்றம், சுகத்தில் ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம், வேலையில் ஒரு முன்னேற்றம், மாற்றம், தொழில் முனைவோர்களுக்கு அந்த தொழில் நஷ்டமாக இருந்தது கொஞ்சம் குரோத் ஆகும், கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அப்போது ஃபியூச்சரில் நான் என்ன மாதிரியான எண்ணங்கள் கொண்டு வரணுமோ அதற்கான அடித்தளம் விடுவீர்கள் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். அதாவது ஏப்ரல் மாதத்தில் என்ன வித அனுகூலமான நாட்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதில் வந்து 22ஆம் தேதி ஏப்ரல் 22, ஏப்ரல் 25, ஏப்ரல் 26, ஏப்ரல் 27 அந்த தேதிகளில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது,
அதாவது வண்டி வாகனங்களை மாற்றுறது முக்கியமான தேதியை எடுத்துக்கலாம். பண வரவாக கூட அதை எடுத்துக்கலாம். மே மாதம் 7, 3, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி. நல்லா ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க, நிதானமாக கேளுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வணக்கம். மீண்டும் நல்லதொரு பதிவு சந்திக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.